இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்னு டெய்லி இன்னும் என்னென்னமோன்னு ஓடிட்டே இருக்கோம். இதுல நாம எதுக்கு வாழ்றோம்னு மறந்துடுறது ரொம்ப சாதாரணம். ஃபேமஸ் ஆனா, பணக்காரன் ஆனா, புதுசா ஏதாவது வாங்குனா சந்தோஷம்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான சந்தோஷம் வேற எங்கேயோ இருக்கு. இன்னைக்கு நம்ம ஜெய் ஷெட்டி எழுதின திங்க் லைக் அ மங்க் பத்தி பேச போறோம். இந்த புக் நம்ம மைண்ட் செட்டை மாத்தி அமைதி மற்றும் நோக்கத்தோட ஒரு ஆழமான உணர்வை அன்லாக் பண்ணும்னு சொல்றாரு. சமூக அழுத்தங்களை விட்டுட்டு உள்ளுக்குள்ள வளர்ச்சியை வளர்த்துக்கிட்டு மற்றவர்களுக்கு சேவை செய்யறதுல எப்படி சந்தோஷத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு கீ இன்சைட்ஸ் நம்ம பார்க்க போறோம். உங்க வாழ்க்கையை என்றென்றும் மாத்த இந்த பயணத்திற்கு ரெடியா? லைக் பண்ணுங்க. லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. கீ ஐடியா 1. உங்க ஐடென்டிட்டியை தெளிவா ஐடென்டிஃபை பண்ணுங்க. நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவங்க வேல்யூஸை சரியா சூஸ் பண்றதில்ல. பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், சொசைட்டியோட வேல்யூஸை ஃபாலோ பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்ஸும் டயர்ட்னஸும் தான் மிஞ்சுது. மங்க் மாதிரி திங்க் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, உங்க வேல்யூஸ் என்னன்னு கிளியரா தெரிஞ்சுக்கணும். உங்க வேல்யூஸ் தெரிஞ்சா பீப்புள், ஆக்ஷன்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ் எல்லாத்துக்கும் டெசிஷன்ஸ் எடுக்க அது ஒரு கைட் மாதிரி இருக்கும். உங்க ட்ரூ வேல்யூஸ் கண்டுபிடிக்க ஜெய் ஷெட்டி ஒரு மீடியா மைண்ட் கேம் பிளே பண்ண சொல்றாரு. 1. உங்க வேல்யூஸா லிஸ்ட் எடுங்க. 2. ஒவ்வொரு வேல்யூ எங்க இருந்து வந்துச்சுன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. 3. அந்த வேல்யூ உங்க ட்ரூ செல்ஃபுக்கு மேட்ச் ஆகுதான்னு ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. டென்ஷனையும் டிப்ரெஷனையும் கூட்டிவிடக்கூடிய வேல்யூவை விட்டுட்டு சந்தோஷத்தையும் நிறைவையும் கொடுக்கிற உயர்ந்த வேல்யூவை தேர்ந்தெடுக்கணும்னு அவர் சொல்றாரு. உங்க ட்ரூ வேல்யூஸ் தெரிஞ்சதும் உங்க லைஃபை செக் பண்ணுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி வாழறீங்களான்னு பார்க்க. டைம், மணி, மீடியா கன்சம்ஷன் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாடியும் என்ன வேல்யூ இருக்குன்னு யோசி. காசு செலவழிச்சாலும் சரி, நேரம் செலவழிச்சாலும் சரி, கொஞ்சம் நின்னு இது பண்றதுனால நமக்கு என்ன வேல்யூன்னு யோசி. உங்க வேல்யூஸ் ஷேர் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட சுத்துங்க. உங்க ஐடென்டிட்டி தெளிவா ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேத்த மாதிரி வாழ்ந்தா ஹாப்பி அண்ட் மீனிங்ஃபுல் லைஃப் கிடைக்கும். கீ ஐடியா 2. நெகட்டிவிட்டியை ஸ்வாப் பண்ணி மாத்துங்க. ஜெய் ஷெட்டி கம்பேரிங், கம்ப்ளைனிங் அண்ட் கிரிட்டிசைசிங் அ மைண்டோட கேன்சர்னு சொல்றார். இது ஓவர் கம் பண்ண ஸ்வாப் யூஸ் பண்ண சொல்றார். ஸ்பாட் நெகட்டிவ் உணர்வுகளையும் எண்ணங்களையும் கண்டுபிடி. என்ன விஷயம் அதை தூண்டுது, அது எவ்வளவு அடிக்கடி வருதுன்னு கவனி. அது எங்க இருந்து வருது, அதோட பின்னாடி இருக்கிற பயம் என்னன்னு யோசி. ஸ்டாப் அந்த நெகட்டிவ் நடத்தைய நிறுத்து. நிதானமா மூச்சை இழுத்து விட்டுட்டு உன்னை நீயே கண்ட்ரோல் பண்ணிக்க. உண்மையான நல்ல விஷயங்களை மட்டும் காயப்படுத்தாத வார்த்தைகள்ல சரியான நேரத்துல பேசுன்னு உனக்கு நீயே சொல்லிக்க. ஸ்வாப் அடுத்தவங்க மேல கோபப்படுறத விட்டுட்டு உனக்கு என்ன வேணும்னு தெளிவா கேளு. உன் உணர்வுகளையும் தேவைகளையும் நல்லா சொல்லு. காயப்படுத்துற மாதிரி இல்லாம அக்கறையோட சொல்லு. உதாரணமா, பார்ட்னர் லேட்டா வந்தா கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு பதிலா உங்க ஹார்ட் ஒர்க்கை நான் அப்ரிஷியேட் பண்றேன். நீங்க சொன்ன டைமுக்கு லேட்டா வரும்போது எனக்கு அப்செட்டா இருக்கு. நான் அன்இம்பார்ட்டன்ட் மாதிரி ஃபீல் பண்றேன். லேட் ஆகும்போது மெசேஜ் பண்ணுங்க, நான் வரி பண்ண மாட்டேன்னு சொல்லலாம். இன்னொரு நெகட்டிவ் எமோஷன் கோபம். அது பெரும்பாலும் காயப்படுறதுல இருந்துதான் வருது. பழி வாங்குனா நிம்மதி கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஆனா அது இன்னும் வலியத்தான் தரும். மன்னிப்பு தான் கோபத்தை மாத்த ஒரே வழி. கோபத்தை சமாளிக்க மன்னிப்பு கடிதம் எழுத ஜெய் ஷெட்டி சொல்றாரு. 1. நீங்க அவங்க சிச்சுவேஷன்ல இருந்தா எப்படி இருக்கும்னு விஷுவலைஸ் பண்ணுங்க. அவங்களோட பெயினை அக்னாலேஜ் பண்ணுங்க. 2. அவங்க உங்களை எப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு லிஸ்ட் எடுங்க. ஒவ்வொன்னையும் நான் உன்னை மன்னிக்கிறேன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. 3. உங்க குறைகளையும் ஒத்துக்கோங்க. நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு லிஸ்ட் எடுங்க. ஒவ்வொன்னையும் இதை செஞ்சதுக்கு என்ன மன்னிச்சிருன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. 4. இந்த லெட்டரா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நீங்களே கேளுங்க. உங்களுக்கே ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதலாம். ஸ்டெப் 2 and 3க்கு பதிலா நான் என்னை மன்னிக்கிறேன்னு போட்டுக்கோங்க. உங்க குறைகளையும் தவறுகளையும் மன்னிக்கிறது உன் மனசை ஆத்தும். இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் ஃபியர் மற்றும் ஈகோல இருந்து தான் வருது. அதை பத்தி புக்ல டீட்டெயில்ஸா பேசியிருக்காரு. முடிவா நம்ம நெகட்டிவிட்டிக்கு காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை கையாள கத்துக்கணும். ஸ்வாப் பண்ணி நம்ம நெகட்டிவ் எண்ணங்களையும் நடத்தைகளையும் கவனிச்சு புதுசா பாசிட்டிவான விஷயங்களை டெவலப் பண்ணிக்கலாம். கீ ஐடியா 3. பயத்தை நெருங்கி பாருங்க, அப்புறம் அதை விட்டுட்டு போயிடுங்க. பயம்னா நெகட்டிவா தான் பார்க்கணும்னு நினைச்சு பழகிட்டோம். ஆனா அது ஒரு வார்னிங் சிக்னல் மாதிரி தான். பயத்தை கன்ஸ்ட்ரக்டா யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல அது நம்மள பேரலைஸ் பண்ண விட்டுடலாம்.
கீ என்னன்னா, நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம்ங்கிறது தான். பயம் வரும்போது நெறைய பேர் 4 விதமா ரியாக்ட் பண்றாங்க. பேனிக் ஆகுறது, ஃப்ரீஸ் ஆகுறது, ஓடி போயிடுறது, இல்ல புதைச்சு வச்சிடுறது. இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணா பயத்த ப்ரொடக்டிவா யூஸ் பண்ண முடியாது. பயத்தோட பொட்டன்ஷியலா யூஸ் பண்ணிக்க நம்ம இத பண்ணணும். 1. பயத்த அக்னாலெட்ஜ் பண்ணுங்க. நான் உன்ன பார்க்கறேன், நான் உனக்கு துணையா இருக்கேன்னு சொல்லுங்க. பயமும், வலியும் அட்டென்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணும். அக்னாலெட்ஜ் பண்ணா அந்த நீட் ஃபுல்ஃபில் ஆகும். 2. பயத்த ரேட் பண்ணுங்க. 0 to 10ல எவ்ளோ இன்டென்சிட்டி இருக்குன்னு அசஸ் பண்ணுங்க. இது சிச்சுவேஷனா கரெக்ட்டா பார்க்க உதவும். 3. உங்க ஃபியர் பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிங்க. எப்போ நான் உன்ன ஃபீல் பண்றேன்னு உங்கள கேளுங்க. ட்ரிகர்ஸ் என்ன, அண்டர்லைங் அட்டாச்மெண்ட்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. 4. பயத்த விட்டுட்டு போயிடுங்க. எல்லா பயமும் நிலையற்ற விஷயங்களோட அட்டாச்மெண்ட்ல இருந்து தான் வருதுன்னு ரியலைஸ் பண்ணுங்க. சொல்யூஷன் என்னன்னா, அந்த விஷயங்கள் விட்டுட்டு போயிடுறது தான். உதாரணமா, ஒரு வக்கீல் தன்னோட கரியரை மாத்தணும்னு நினைச்சாங்க. ஆனா தோத்து போயிடுவோமோ, முயற்சியெல்லாம் வேஸ்ட் ஆயிடுமோன்னு பயந்தாங்க. கொஞ்சம் ஆழமா யோசிச்சப்ப, தன்னை மத்தவங்க புத்திசாலி இல்லையோ, திறமை இல்லையோன்னு நினைச்சிடுவாங்களோன்னு பயந்தாங்கன்னு தெரிஞ்சுது. இந்த அடிப்படை பயத்த புரிஞ்சுகிட்டதும், பெருமை மேல இருந்த பற்ற விட்டுட்டு புது வாய்ப்புகள தேட ஆரம்பிச்சாங்க. நம்ம அட்டாச்மெண்ட்ஸ் என்னன்னு ஆடிட் பண்ண ஜெய் ஷெட்டி ஒரு கொஸ்டின் கேட்க சொல்றாரு. நான் என்ன லூஸ் பண்ண பயப்படுறேன்னு. வெளியே இருக்க பொசஷன்ஸ், லுக்ஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி, உள்ளுக்குள்ள இருக்க ஸ்டேட்டஸ், அக்செப்டன்ஸ் வரைக்கும் போங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் டெம்பரரி தான். நம்ம கண்ட்ரோல்ல இல்லைன்னு அக்செப்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறத விட்டுட்டா, பயம் டிசால்வ் ஆகி, கிராட்டிடியூட் அண்ட் ஃப்ரீடம் ஃபீல் பண்ணலாம். முடிவா ஒரு பயத்துக்கு பின்னாடி இருக்க அட்டாச்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி, டிட்டாச்மெண்ட் டெவலப் பண்ணிக்கிட்டா, ஃப்ரீடம் அண்ட் என்ஜாய்மெண்டோட வாழலாம். கீ ஐடியா 4. நல்ல நோக்கங்களை வளர்த்துக்கோங்க. நம்ம சந்தோஷம் நம்ம செயல்கள்ல மட்டும் இல்ல, அந்த செயல்களுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கங்கள்லயும் தான் இருக்குன்னு இந்த புத்தகம் சொல்லுது. 4 விதமான மோட்டிவேஷன்ஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்றாங்க. 1. ஃபியர், நோய், வறுமை, மரணம் மாதிரியான நெகட்டிவ் விஷயங்களால வர்றது. பயம் ஒரு அலர்ட் மாதிரி, ஆனா அதுலயே லாங் டர்ம் இருக்க முடியாது. அது நம்மள முடக்கி போட்டுடும். டிசையர், செல்வம், வெற்றி, சந்தோஷம்னு சொந்த திருப்திக்காக ஏற்படுறது. இது எல்லாமே பெரும்பாலும் இல்யூஷன்ஸ் தான். ட்ரூ ஹாப்பினஸ் நம்ம மனச கண்ட்ரோல் பண்ணி, நம்ம ஆத்மாவோட கனெக்ட் ஆகிறதுல தான் இருக்கு. 3. டியூட்டி. நன்றியுணர்வு, பொறுப்பு, சரியானதை செய்யணுங்கிற எண்ணம் இதை மோட்டிவேட் பண்ணுது. 4. லவ். மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், அக்கறை காட்டணும்னு நினைக்கிறது இதை மோட்டிவேட் பண்ணுது. டியூட்டி அண்ட் லவ் தான் நமக்கு பர்பஸ் அண்ட் மீனிங் கொடுத்து உண்மையான சந்தோஷத்தை கொண்டு வரும். ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணவும் இது உதவும். டிசையர்ஸுக்கு பின்னாடி இருக்க ட்ரூ இன்டென்ஷன்ஸா தெரிஞ்சுக்க வை லேடர் யூஸ் பண்ண சொல்றாங்க. ஏன் ரிப்பீட்டட்லி கேட்கறது மோட்டிவேஷன்ஸா டீப்பா புரிஞ்சுக்க உதவும். ரூட் காஸ் என்னன்னு தெரிய வரும். களைகளை அல்ல, விதைகளை நடுங்கள்னு புத்தகம் அறிவுறுத்துது. அன்பு, இரக்கம், சேவை மாதிரியான நோக்கங்கள் விதைகள் மாதிரி அது நல்ல பலனை கொடுக்கும். அகங்காரம், பேராசை, பொறாமை, கோபம், பெருமை, போட்டி, மன அழுத்தம் இந்த மாதிரி நோக்கங்கள் களைகள் மாதிரி வளர்ச்சியை தடுக்கும். நல்ல நோக்கங்களோட செயல்படுறது ரொம்ப முக்கியம். ரிசல்ட் மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்றதுக்கு பதிலா ப்ராசஸ்ல ஃபோக்கஸ் பண்ணா நல்லா சந்தோஷமா இருக்கலாம். நம்ம நோக்கங்கள் எப்பவும் 100% சுத்தமா இருக்காது. அது எவ்வளவுக்கு சுத்தமா இல்லையோ அவ்வளவுக்கு சந்தோஷம் அடையிறது கஷ்டம். நம்ம எவ்வளவு பெரிய சக்சஸ் அடைஞ்சாலும் சரி, முடிவா, கடமை, அன்பு மாதிரியான உயர்ந்த நோக்கங்களை வளர்த்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி செயல்படு. உன் நோக்கங்கள் எவ்வளவு சுத்தமோ அவ்வளவு சந்தோஷமா இருப்பே. கீ ஐடியா 5. உங்க பர்பஸ் மற்றும் தர்மாவை வாழுங்க. தர்மானா பேஷன், எக்ஸ்பர்டீஸ், யூஸ்ஃபுல்னஸ் எல்லாம் சேர்ற இடம்னு இந்த புத்தகம் சொல்லுது. நம்ம பேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டீஸை யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு உதவும் போதுதான் ட்ரூ ஹாப்பினஸ் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். நீ உன் தர்மத்துக்கு எவ்வளோ பக்கத்துல இருக்கேன்னு தெரிஞ்சுக்க இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுன்னு புத்தகம் சொல்லுது. உங்க ஜாப் உங்களுக்கு பிடிக்குதா? உங்க ஜாப்ல நீங்க குடா? மத்தவங்களுக்கு உங்க வேலை தேவையா, அப்ரிஷியேட் பண்றாங்களா? உங்க கிரேட்டஸ்ட் ஸ்கில், பேஷன் வேலைக்கு வெளியில இருக்கா? அது என்ன? அது உங்க வேலையா மாத்தணும்னு ட்ரீம் பாக்குறீங்களா? இந்த ட்ரீம் அட்டைனபிளா? உங்க பேஷனை உங்க கரண்ட் ஒர்க்ல கொண்டு வர முடியுமா? உங்க பேஷனை உலகத்தோட ஷேர் பண்ண ஏதாவது ஐடியாஸ் இருந்தா எழுதி வைங்க. பொட்டென்ஷியலோட 4 குவாட்ரண்ட்ஸை இந்த புத்தகம் ஐடென்டிஃபை பண்ணுது. 1. நல்லா பண்ணுவே, ஆனா பேஷன் இல்ல.
பெரிய கேரியர் சேஞ்ச் எல்லாம் தேவையில்ல. உன் பேஷனை உன் இப்ப இருக்கிற வாழ்க்கையில கொண்டு வர வழிய பாரு. வேலைக்கு கொண்டு போகலாம், இல்ல வேற எங்கேயாவது யூஸ் பண்ணலாம். இப்ப இருக்கிற வேலைய வேற மாதிரி பார்த்து, அதுல ஒரு நோக்கத்தையும் அர்த்தத்தையும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணு. 2. நல்லா பண்ணுவ, ரொம்ப பிடிக்கும். இதுதான் பெஸ்ட். இதுக்கு தான் நிறைய நேரத்தையும் எனர்ஜியையும் செலவழிக்கணும். 3. நல்லா பண்ண மாட்ட, வேலையும் பிடிக்காது. இந்த மாதிரி வேலைய முடிஞ்சா தவிர்த்துடு, இல்ல யாரையாவது வச்சு செய். தவிர்க்க முடியலன்னா ஒவ்வொரு வேலையும் முக்கியம். எந்த வேலையும் கீழானது இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்க. நல்லா பண்ண மாட்ட, ஆனா பிடிக்கும். அந்த ஸ்கில்ல இம்ப்ரூவ் ஆக நேரம் செலவழி. வேலைக்கு போகும்போது, வரும்போது, ஃப்ரீ டைம்ல பாட்காஸ்ட் கேளு, வீடியோ பாரு, புத்தகம் படி, இல்லனா ஏதாவது கோர்ஸ் சேர்ந்துக்க. 4 விதமான வேடிக் பர்சனாலிட்டி டைப்ஸும் இந்த புத்தகம் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. கைட்ஸ் புது விஷயங்களை கத்துக்கிட்டு அதை மத்தவங்களுக்கு சொல்லி தரணும்னு நினைப்பாங்க. புகழ், பணத்தை விட ஞானத்துக்கு மதிப்பு கொடுப்பாங்க. அவங்களோட நோக்கம் தங்களோட அறிவை வச்சு மக்களுக்கு உதவுறது தான். லீடர்ஸ் மத்தவங்கள செல்வாக்கு செலுத்தி வழிநடத்தணும், உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. ஒழுக்கத்தை மதிப்பாங்க, கூட்டு முயற்சியையும் நீண்ட கால சமூக ஆதரவையும் ஏற்படுத்த பாடுபடுவாங்க. கிரியேட்டர்ஸ் எதையாவது நடத்தி முடிக்கிறவங்க, புதுமைகளை உருவாக்குறதுலயும் நெட்வொர்க் பண்றதுலயும் கெட்டிக்காரங்க. சமூகத்துக்கு பயன்படக்கூடிய பொருட்களை உருவாக்குறது அவங்களோட நோக்கம். கண்ணுக்கு தெரிகிற ரிசல்ட்ஸ் பார்க்க பிடிக்கும். நிலைத்தன்மையும் பாதுகாப்பும் அவங்களுக்கு முக்கியம். தேவைப்படுறவங்களுக்கு உதவுறதும் அவங்களுக்கு பிடிக்கும். உங்க வேடிக் பர்சனாலிட்டி டைப் தெரிஞ்சா நம்ம பலம் என்னன்னு தெரிஞ்சு நம்ம தர்மத்துக்கு ஏத்த மாதிரி வாழலாம். ஒவ்வொரு ஆளுமையும் மத்தத நிறைவு செய்யும். எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சா ஒரு சமநிலையான சமூகம் உருவாகும். ஃபைனலி, தர்மா, பர்பஸ் அண்ட் கேரக்டர் ரெண்டையும் பில்ட் பண்ணணும்னு புத்தகம் எம்பசைஸ் பண்ணுது. கேரக்டர் இல்லாம காம்பிடன்ஸ் டெவலப் பண்ணா அது நார்சிசிஸ்டிக் ஆயிடும். ஸ்கில்ஸ் இல்லாம கேரக்டர் பில்ட் பண்ணா இம்பாக்ட் இருக்காது. இன்னைக்கு இவ்ளோதான். உங்க இன்சைட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸா காமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மோர் ஃபுல்ஃபில்லிங் லைஃப்க்கு போற இந்த ஜேர்னில நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல திங்க் லைக் அ மங்க்ல இருந்து அடுத்த 5 கீ பாயிண்ட்ஸை டீப்பா பார்ப்போம். இன்னும் ப்ரோஃபவுண்டான விஸ்டம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ரெடி ஆகுங்க. We will review the next 5 key points in the next video. Stay tuned.